யாழில் போதை மாத்திரைகளுடன் இருவர் கைது. போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். லஞ்சம் கோரிய போலீஸ் அதிகாரிகள் இருவர் கைது. கச்சைத்தீவை தாரை பார்த்து கடற்தொழிலாளர்களுக்கு பெரும் பாவத்தை இழைத்துள்ளனர். சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டத்தில் வல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கை வெளியீட்டு நிகழ்வு நேற்று யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டத்தால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையை இந்திய இராணுவத்தால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளின் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வெளியிட்டு வைத்தனர். பாதிக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அகவணக்கம், பொதுச்சுடரேற்றல், மலர் அஞ்சலியை தொடர்ந்து வரவேற்புரையை மூத்த ஊடகவியலாளர் TS தில்லைநாதன் நிகழ்த்தியிருந்தார். யாழில் 1600 போதை மாத்திரைகளுடன் இருவர் மானிப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை யாழ் சுதுமலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மானிப்பாய் காவல்துறையினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கமைய மானிப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஜயந்த குணதிலக்கவின் வழிகாட்டுதலில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுதுமலை பகுதிக்கு விரைந்த காவல்துறையினர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் இருவரை வழிமறைத்து சோதனையிட்டுள்ளனர். இதன் பொழுது இரு வகையை சேர்ந்த 1600 போதை மாத்திரைகளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இதையடுத்து கொக்குவில் பகுதியை சேர்ந்த 21 வயது மற்றும் 22 வயது மதிக்கத்தக்க 2 இளைஞர்களை கைது செய்துள்ளனர். தொடர்ந்து மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் அவர்களை முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எக்காரணிகளுக்காகவும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. பொதுமக்கள் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆனந்த ராஜகருண தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் வழமைக்கு மாறாக எரிபொருளை கொள்வனவு செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் விநியோகத்தில் வரையறுக்கப்பட்ட நிலையில்தான் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டிருக்கும். குறுகிய நேரத்தில் அளவுக்கு அதிகமாக எரிபொருள் நுகரும் போது இயல்பாகவே விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும். இதனை எரிபொருள் தட்டுப்பாடு என்று குறிப்பிட முடியாது. நேற்று முன்தினம் 8588 மெட்ரிக் டன் டீசல், 7878 மெட்ரிக் டன் பெட்ரோல், 200 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல், 295 மெட்ரிக் டன் 95 ரக பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட போவதில்லை என்று குறிப்பிட்டு மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கிய விநியோக சங்கத்தினர் கொலன்னாவை மற்றும் திருகோணமலை பகுதியிலிருந்து விநியோகத்திற்காக எரிபொருளை கொள்வனவு செய்துள்ளனர். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும். தற்போது எரிபொருள் விநியோகம் வழமைக்கு திரும்பியுள்ளது. போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. ஆகவே மக்கள் அச்சமடைய தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். லஞ்சம் கோரியமை அதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் கீழ் லஞ்சம் வாங்கிய உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்நேவ பகுதியை சேர்ந்த ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைவாக முறைப்பாட்டாளர் வழங்கிய அறுவடை இயந்திரம் அதை விற்பனை செய்த நபருக்கு சொந்தமானது அல்ல என்றும், அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இந்த விடயத்தை தீர்த்து இயந்திரத்திற்கு அவர் செலுத்திய பணத்தை மீட்டு தனது பழைய இரும்பு விற்பனை தொழிலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர உதவுவதற்காக 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். லஞ்சம் கேட்டல், அதற்கு உடந்தையாக இருத்தல் மற்றும் அந்த பணத்தை பெற உதவிய குற்றச்சாட்டின் பேரில் கல்நேவ போலீஸ் நிலையத்தின் உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் ஒரு கான்ஸ்டபிள் ஆகியோர் லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கெக்கிராவ நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
பொலனறுவை மாவட்டம் உள்ளிட்ட மகாவலி பி வலயத்தில் பல நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல முக்கிய நீர்த்தேக்கங்கள் மற்றும் குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதன்படி கந்தளாய் நீர்த்தேக்கத்தின் 10 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் கவுடுள்ள குளத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் மாதிரி ஓயா மற்றும் குடா ஓயா ஆகியவை நிரம்பி வழிவதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மழை காரணமாக பல பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் நெல் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊவா பரநகபுவின் கஹட்ட தலாவ பகுதியில் உள்ள தோட்ட வீடுகள் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அடுத்த 24 மணித்தியாலத்திற்கான நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிற்கான வானிலை முன்னறிவிப்பையும் வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ளது. ஆங்கிலத்தை அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக நிர்ணயித்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அரசாணையில் கையெழுத்திட்டுள்ளார். பெடரல் அரசு நிர்வாகம் மற்றும் அரசிடம் நிதி பெறும் அமைப்புகள் பிற மொழி பேசுபவர்களுக்கு உரிய மொழிபெயர்ப்பு உதவிகளை வழங்க வேண்டும் என 90களில் ஜனாதிபதி கிளின்டன் பிறப்பித்த உத்தரவு இதன் மூலம் நீக்கப்பட்டுள்ளது. இனிமேல் மொழிபெயர்ப்பு உதவி வழங்குவது அந்தந்த அமைப்புகளின் முடிவுக்கு உட்பட்டது. உலக அளவில் ஆங்கிலத்தை முதல் மொழியாக பேசுபவோரில் 2/3 பங்கினர் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர். அமெரிக்காவில் பரவலாக பேசப்படும் ஆங்கில மொழி அமெரிக்க ஆங்கிலம் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கிலாந்திலும் அமெரிக்க குடியேற்ற பகுதிகளிலும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு விதமான ஆங்கிலம் தான் பேசப்பட்டது. பின்னர் காலப்போக்கில் ஆங்கில ஒலிப்பு முறை மற்றும் எழுத்தில் மாற்றம் ஏற்பட்டது. அமெரிக்காவில் 350க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. ஆனாலும் வெள்ளை மாளிகை ஆவணங்களில் எப்போதும் ஆங்கிலம் மட்டுமே இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவை தாரை வார்த்து அப்போதைய ஆட்சியாளர்கள் கடற்தொழிலாளர்களுக்கு பெரும் பாவத்தை இழைத்துள்ளனர் என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். இது குறித்து ஆளுநர் RN ரவி தனது எக்ஸ் தளத்தில் கூறியிருப்பதாவது: ராமேஸ்வரத்திற்கு இன்று நான் சென்றிருந்த போது துன்பத்தில் உழலும் நமது கடற்தொழில் சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளை சந்தித்தேன். அவர்களின் நிலை மீது நான் ஆழ்ந்த இரக்கம் கொள்கின்றேன். நமது வறிய நிலை கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதார கவலைகளுக்கு காரணமான மிகவும் உணர்திறனற்ற 1974ஆம் ஆண்டு அநியாயமான ஒப்பந்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள். கச்சத்தீவு சுற்றுவட்டார கடல் பகுதியில் நமது மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பறித்ததன் மூலம் மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் அப்போது ஆட்சியில் இருந்த அரசுகள் பெரும் பாவத்தை இழைத்தன. அன்றிலிருந்து இன்று வரை நமது கடற்தொழில் சமூகம் தொடர்ந்து இன்னல்களை அனுபவித்து வருகின்றது. இலங்கை அரசால் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. இந்த நீடித்த பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும். இதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயற்பட வேண்டும். இந்த பிரச்சனையை அரசியலாக்குவதற்கு பதிலாக மத்திய அரசை குறை கூறுவதற்கு பதிலாகவும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை மாநில அரசு மேற்கொண்டால் அது பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு பெரிதும் உதவும். எல்லாவற்றிற்கும் மேலாக 1974 நடந்த தவறுக்கு சம பொறுப்பு அன்றைய மத்திய ஆட்சி கூட்டணியில் இருந்த இன்று மாநிலத்தை ஆளும் கட்சிக்கே உள்ளது. இவ்வாறு அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று இசைஞானி இளையராஜாவை நேரில் சந்தித்துள்ளார். அப்போது லண்டன் இசை நிகழ்ச்சியொட்டு இளையராஜாவுக்கு முதலமைச்சர் நேரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்: இசைஞானி இளையராஜாவுடன் இன்றைய காலை பொழுது ஆசியாவிலேயே யாரும் செய்யாத சாதனையாக எதிர்வரும் மார்ச் மாதம் 8ஆம் திகதி அன்று லண்டனின் மாநகரில் சிம்போனி அரங்கத்தை நிகழ்த்த உள்ளார். நம் மனதிற்கினிய ராஜா அவர்கள் தமிழ்நாட்டின் பெருமிதமான இசைஞானியின் இச்சாதனை முயற்சியை வாழ்த்துவதற்காக இன்று நேரில் சென்றுள்ளேன். உலக தமிழர்களின் வாழ்வியலோடு இரண்டர கலந்த இசை மூச்சான இளையராஜா அவர்களின் கடக்கற்ற சாதனைகளில் இந்த சாதனை ஒரு மணிமகுடம் என திகழ வாழ்த்துகிறேன் என கூறியுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இசைஞானி இளையராஜா நன்றி தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1913 பெண்களுக்கான வாக்குரிமை கோரி அமெரிக்காவில் வாஷிங்டன் நகரில் பெண்களின் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றது.
1991 சோவியத் ஒன்றியத்தில் இருந்து பிரிந்து செல்ல ஆதரவாக லாத்வியாவின் 74% மக்களும் எஸ்தோனியாவின் 83% மக்களும் வாக்களித்தனர். 2005 இஸ்டீவ் பொஷட் என்ற அமெரிக்கர் எரிபொருள் எதுவும் மீள நிரப்பாமல் தனியே விமானம் ஒன்றில் உலகைச் சுற்றி வந்து சாதனை படைத்தார். 2013 கராச்சியில் சியா முஸ்லிம்கள் வாழும் பகுதியில் குண்டுவெடித்ததில் 45 பேர் கொல்லப்பட்டனர், 180 பேர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.